87 வயதுல ஒரு கட்சிக்காக தன்னைத்தானே அழித்துக் கொண்டு தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு கட்சியை வளர்த்த ஒருவருக்கு இன்னைக்கு இவர்கள் கொடுத்த மனவலி, இந்த பாவம் கண்டிப்பா இவங்களை சும்மா விடாது. டாக்டர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் நான் தான். என்னுடைய பேர் முரளி சங்கர். ஐயா அவர்கள்கிட்ட தான் எல்லாருமே பொறுப்பு வாங்கியிருக்காங்க, பதவி வாங்கியிருக்காங்க. ஐயா அவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறது எல்லாம் தெரிஞ்சும் தான் இப்ப இந்த நடவடிக்கையெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா, விதிகள் என்ன சொல்லுதுங்கிறத எல்லாம் ஒரு பக்கம் வச்சால், அந்த விதிகளை உருவாக்குனது, இந்த பைலாவை உருவாக்குனது, காடு மேடு நடந்து கைத்துக்கட்டுல படுத்து கஞ்சி குடிச்சு மக்களோட மக்களா பழகி மக்கள் கிட்ட போய் தன்னுடைய மருத்துவமனையை சம்பாதிச்சதெல்லாம் மக்களுக்கு செலவு பண்ணி அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் திரட்டி கட்சியை உருவாக்குனது மருத்துவர் ஐயா அவர்கள். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கட்சி சரிவை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் கட்சி சரிவை சந்திச்சுட்டே இருக்கு. 3 வருஷம் பதவி காலத்துல தலைவரா அண்ணன் அன்புமணி அவர்கள் இருந்திருந்தாலும் 15 வருஷமா அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 15 வருஷமா அண்ணன் அன்புமணி அவருடைய கண்ட்ரோல்ல தான் கட்சி இருக்கு. அவர் தான் கிட்டத்தட்ட தலைவராகவே இருக்காரு. அவருடைய லிஸ்ட்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட 2016 இளம் சட்டமன்ற வேட்பாளர் தனிச்சு நிற்கும் போது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு வந்த ஒரு இளைஞர் தான் நான். ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கைகள், அவர் எப்படி கட்சியை கொண்டு போறாருங்கிறது, இல்ல மூத்த நிர்வாகிகள் முன்னோடிகள் கட்சியில இருந்து கொஞ்சம் சலசலப்பு விலகி இருக்காங்க. ஒரு 6% ஓட்டு வாங்கின பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகள் சரிஞ்சுக்கிட்டே போகுது. அதுல இருந்து மறுபடியும் முன்னேறல. என்ன நடக்குது, இதை எப்படி சரி செய்யலாங்கிறத இதுக்கு முன்னாடி ஐயா கூட ஆலோசிச்சு இந்த கட்சியை வன்னியர் சங்கத்துல இருந்து வளர்த்து கொண்டு வந்த எல்லார்கிட்டையும் ஐயா அவர்கள் பேசும்போது நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அதை சொல்லும் போது அதுல ஐயா அவர்கள் யோசிச்சது என்னன்னா, சரி உட்காந்து பேசி பார்ப்போம். இப்ப 3 வருஷம் அவருடைய பதவி காலம் முடியுது, நீங்க நடைப்பயணம் போங்க, மக்களை சந்திங்க, நீங்க பொதுமக்கள் கிட்ட போங்க, நான் கட்சியை பாத்துக்கிறேன்னு சொல்லி தான் எல்லாம் அவங்களோட எல்லாம் பேசி சமாதானமாயி சமரசமாயி தான் வெளியே வந்தாங்க. அதனாலதான் அவர் தைரியமா அறிவிச்சார், நான் தலைவரா இருக்கேன், அவர் செயல் தலைவர்னு. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை எப்படி போயிருக்குன்னா, அவரே இப்ப அன்புமணி அண்ணா அவர்கள் நான் தலைவர்னு சொல்றது தவறில்லை. ஆனா பொதுக்குழு அறிவிச்ச அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவருடைய அந்த பதவி காலம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சியோட பைலா என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட எந்த பதவி காலம் பொதுக்குழுவோ செயற்குழுவோ நிர்வாகக்குழுவோ சேர்ந்து முடிவு பண்ணி அந்த பதவி காலம் முடியுதோ அந்த பொறுப்புகள் அனைத்தும் மறுபடியும் நிறுவனர்கிட்டயே போயிடும். நிறுவனர் நியமனம் செய்யறாரோ இல்ல வாய் வழியா சொல்றாரோ இல்ல அறிவிக்கிறாரோ அதை அப்போதைக்கு அறிவிச்சு அதை எல்லா மாவட்ட செயலாளர்களையும் வர வச்சு எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களையும் எல்லா நிர்வாக குழு உறுப்பினர்களையும் எல்லா செயற்குழு உறுப்பினர்களையும் கலந்து ஆலோசிச்சு அதுக்கு ஒரு தேதி குறிச்சு 15 நாட்களுக்கு முன்னாடியே அறிவிப்பு தபால் கொடுத்து அவங்கள வர வச்சு இத நடைமுறைப்படுத்துறது தான் ஐயாவோட திட்டமா இருந்தது. இது கட்சிக்கு ஆக்கப்பூர்வமா இதை வளர்க்கணுங்கிற முடிவுல தான் டாக்டர் ஐயா செய்யறாரு. இப்போ இவ்வளவு ஆர்வமா அந்த தீர்ப்பு என்னன்னு கேட்ட உடனே இவ்வளவு வேகமா இவ்வளவு சீக்கிரமா இந்த உங்ககிட்ட பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு போற அவர் கூட இருக்கிறவங்க ஐயாவால் அடையாளம் காணப்பட்ட அனைவருமே இந்த ஆர்வத்தை ஒரு போன 5 வருஷத்துல கட்சியை வளர்க்கறதுல காமிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஐயா நிச்சயமா ஓய்வெடுத்திருப்பார். ஐயா அவர்கள் ஓய்வெடுக்க தயாராக இருந்தார். எப்ப கட்சி சரிவை சந்திக்குது, கட்சியில் இருக்க முன்னோடிகள் மூத்த நிர்வாகிகள் ஒதுங்கி நிக்கிறாங்க, இளைஞர்களுக்கு இப்ப ஒருத்தர் போய் எளிமையா அணுக முடியல. நானே மேடையில சொல்லியிருக்கேன், நான் ஐயா அவர்கள் வீட்டுக்கு போனா மோர் கொடுப்பாங்க, ஐயாவை நேரடியா பார்க்கலாம், நல்லா சந்திச்சு நேரம் ஒதுக்கி பேசுவாருன்னு. அந்த மாதிரி சூழ்நிலை இங்க அன்புமணி அண்ணா உருவாக்காத காரணத்தினாலதான் அவரே இப்ப இந்த பதவியை நானே எடுத்துக்கிறேன், நானே இதை சரி பண்றேன், கட்சியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போலாங்கிற முடிவு எடுத்து இதை செஞ்சிருக்காரு. நீங்க போட்ட பெட்டிஷன்ல அன்புமணின்னு மட்டும்தான் குறிப்பிட்டிருந்தீங்க. அன்புமணி ராமதாஸ் தான் இது வரைக்கும் சொல்லிட்டே இருந்தோம். இன்னைக்கு முதல் முறையா வெளிப்படையாவே அன்புமணின்றது மட்டும்தான் வந்திருக்கு. இது ஐயா சொல்லி இதை செஞ்சோமா? இல்ல, ஐயா அவர்கள் பொதுக்குழுலயே சொல்லியிருந்தார். விருதாச்சலத்துல ஒரு பொதுக்குழுவிலேயே சொல்லி இருந்தாரு, இந்த மாதிரி என்னுடைய பெயர் அவர் பயன்படுத்தி கூட இனிஷியல் வேணா போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. அதை பின்பற்றி அந்த பெட்டிஷன் போட்டு. ஆனால் 87 வயதுல ஒரு கட்சிக்காக தன்னைத்தானே அழித்துக் கொண்டு தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு கட்சியை வளர்த்த ஒருவருக்கு இன்னைக்கு இவர்கள் கொடுத்த மனவலி, இந்த பாவம் கண்டிப்பா இவங்களை சும்மா விடாது. இதுதான் உண்மை.